திருச்சிற்றம்பலம். எந்தைபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏனாதிநாத நாயனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவராவர். இவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதையே தமது வாழ்வின் நோக்கமாக கொண்டவர். அவர் வாழ்க்கை வரலாறின் சுருக்கம். இவர் சோழ நாட்டில் உள்ள எயினனூர் என்ற சிற்றூரில் சான்றார், அதாவது ஈழவர் குலத்தில் பிறந்தவர். வாழ்வித்தையில், சண்டை பயிற்சியில் மிகச் சிறந்தவராக திகழ்ந்தவர். அரச குலத்தாருக்கு வாழ்வித்தையை பயிற்றுவித்து அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை சிவனடியார்களுக்கே செலவு செய்து சிவத்தொண்டு புரிந்தார். இவர் சிறந்த சிவபக்தர். நெற்றியில் திருநீறு அணிந்த எவரையும் அவர் யாராக இருந்தாலும் சிவனாகவே கருதி வணங்கி வந்தார். திருநீறு அணிந்த சிவனடியார்களை எதிர்ப்பது அல்லது அவர்களுக்கு தீங்கு விளைப்பது கூடாது என்ற உறுதியான கொள்கை உடையவர். அதே ஊரில் அதிசூரன் என்ற மற்றொரு வாள் பயிற்சியாளன் வாழ்ந்தான். ஏனாதிநாதரின் புகழைக் கண்டு பொறாமை கொண்ட அவன் அவருடன் போர் செய்ய அழைத்தான். முதல் போரில் ஏனாதிநாதர் வென்றார். இதில் அவமானம் அடைந்த அதிசூரன் வஞ்சகமாக கொல்ல திட்டமிட்டு மீண்டும் போருக்கு அழைத்தான். அதிசூரன் போருக்கு வரும்போது தன் நெற்றியில் திருநீறு பூசி அதனை கேடயத்தால் மறைத்து கொண்டு வந்தான். போர் நடக்கும்போது ஏனாதிநாதர் வாளை உயர்த்திய தருணத்தில் அதிசூரன் தன் கேடயத்தை விலக்கி திருநீறு பூசிய தன் நெற்றியை நாயனாருக்கு காட்டினான். திருநீற்றை கண்டதும் ஏனாதிநாத நாயனார் திருநீறணிந்த சிவனடியாரை எதிர்த்து போரிடுவது பாவம் என்ற கருதி வாளையும் கேடயத்தையும் கீழே போட்டுவிட எண்ணி அதை செய்யாமல் நிராயுதபாணியை கொன்ற பாவம் இவருக்கு வரக்கூடாது என்று மனதில் நினைத்து அவரோடும் சண்டை போடுவது போல் போலியாக நடித்தார். இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட வஞ்சகனான அதிசூரன் தான் எண்ணி வந்த காரியத்தை செய்துவிட்டான். திருநீற்றின் மீது நாயனார் கொண்டிருந்த தீவிர பக்தியையும் உண்மையான தொண்டையும் மெச்சிய சிவபெருமான் உடனே தோன்றி ஏனாதிநாத நாயனாருக்கு மோட்சம் அளித்து தன்னோடு இருக்கும் பேற்றினை தந்தருளினார். சுந்தரமூர்த்தி நாயனார் தனது திருத்தொண்ட தொகையில் ஏனாதிநாதந்தன் அடியார்க்கும் அடியேன் என்று இவரை போற்றி பாடியுள்ளார். இவரது குருபூசை நாள் புரட்டாசி மாதம் உத்திராட நட்சத்திரம். ஏனாதிநாத நாயனாரின் வரலாறு மெய்யன்புக்கும் திருநீறு அணிந்த அடியார்கள் மீது அவர் கொண்டிருந்த மதிப்புக்கும் தலைசிறந்த எடுத்துக்காட்டாகும். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் ஏனாதிநாத நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.